டேய் என்னடா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க ஒரு பக்கம் தீபாரணை காட்டுறீங்க, என்னடா நடக்குதுங்க? டேய் காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்ள, அதுக்காக அவங்கவுங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா. நல்லது நடந்த சரித்தியம் சாண்டவனே. இருக்குது. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இது என்னது மிட் நைட் மில்ஸா? என்ன தோரம் இங்கிலீஷ்லாம் பேசுது? யாரு இங்கிலீஷை கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான். சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய் சாப்பாட்டுல அவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சாதானடா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்கு? வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏடாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன் வெள்ளை வெள்ளன்னு இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது? எனக்குள்ளேயும் ஆசை வந்துடுச்சு தம்பி. ஐயோ ஆசை வந்துச்சு. எல்லாரும் ஊருக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா? இந்த சுடி நல்லா இருக்கா? இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ அத்தராத்திரில அலைவு போட்டிக்க போறோம். எங்க ஊருக்கு தானே போறோம், ஏதாவது எடுத்து போட்டு வர வேண்டியதானே? சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ளை ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன என்ன இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தான்டா. சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சாப்பாடு அந்த மாதிரி. முதல்ல வாங்க போல். ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்க ஒரு ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விவரமான ஆளா தான் இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்கு தான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா? அப்படி என்ன பண்ண நீ? அடையாண்டா கேக்குற. பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலான்னு கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதில சாலாடு கொடுத்துட்டாங்க. நல்லா தேவை உனக்கு. நல்லா தேவைதான். இதுலதான் சந்தோஷப்படு. சரி என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம் என்ன? ஊரை விட்டு 30 நாள் நம்மளை ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க. சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க. உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு அப்புறம் தர்றேன். சரியா? யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சரி நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா ஏதோ புல்லட் சத்தம் மாதிரி தாங்க கேக்குது. நீ யாரையாவது வர சொன்னியாப்பா? நான் யாரையும் வர சொல்லிங்களே ஐயா. பக்கத்தூர் ஜமீன் நினைக்கிறேன். வருது வருது. விலகு விலகு வெங்கை வருது வருது. சூறாப்படி. கம் 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 டிம் கம் டிம் கம் கம் வருது வருது. விலகு விலகு. ஒருத்தன் பாத்துடா. டேய் எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளைக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும்? நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி என்ன அது? மரியாதைன்னா எப்படி சொல்லுவாங்க? மரியாதைன்னா இப்படித்தான் மரியாதை. உருப்படவே மாட்டாப்பா. இப்படி திடுப்புன்னு வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? ஓ செய்தி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம் அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம் அப்படியா? என்னடா மாப்ள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000க்கு மேல வருமா? நல்ல விஷயம்தான். ரொம்ப சந்தோஷப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு. ரஹீம் உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசில உட்கார்ந்து வேலை செய். ஐயா நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும். அதான் என்னோட கனவு. விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான். அவனால வெறுக்க முடியாதுங்கயா. அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள. யா வந்தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற. போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அத நாங்க பாத்துக்கிறோம்.
முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அத நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் குள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிடப்பற. எனக்கெல்லாம் 1 மாசம், ஏய் உங்களுக்கெல்லாம் 1 வருஷம். அங்க ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. யாரு அடச்சை, நம்மளால முடியாதுடா சாமி. இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏன்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்டி மண்டைய துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியாடா உனக்கு கொலவரி? பின்னடா, இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம்லாம் ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வர. ஆமா ஆமா, அதுல ஏன்டா டவுட்டு? நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் பயன்படுத்தணும், உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. வெட்டுறா வெட்டுறா, இப்ப தெரியுதா மிஷினோட அருமை? உங்ககிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்க பச்சை மிளகாய் காணோம்? நாங்களா வயக்காட்டில் கரை கட்டிக்கிட்டு இருக்கா? பொழப்பா அவ்வளோதே. தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களெல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய், தேவையில்லாம என்னையே ஒப்புக்கிச்ச மணியா சேர்க்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரெயிட் அவங்ககிட்டே சொல்லிடு. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்னை பார்த்துட்டு வந்துடட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? உனக்கு பிடிக்கிற மாதிரி ஏடா சொல்லட்டுமா? ஏண்டா உன் வேலையை மட்டும் பாரு சரியா? நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன் போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவன் மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய், தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏன் மண்டியில எடுத்து சட்டியம் பண்றீங்க? தேவையில்லாததானே உனக்கு இழுக்க முடியும். நினைச்ச மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள்ள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா. கைய கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? ஆ? டேய். பசிக்குது, பிரியாணியை சாப்பிட விடு. போதுமா? ஏண்டா காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கே கோவில் கட்டிட்ட, சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. இப்படியே உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டீங்க. இதுக்கு அப்புறமா உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சரே எடுக்கணும். டேய், நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ, அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்டினியா கிடந்தா சாகணும். டேய், உன் நிலைமை அதான்டா. உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? ஒருத்தருந்து பார்க்கத்தானே போறோம், இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு. விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லு ரஹீம். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்க. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முதல்ல 25,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒண்ணு பண்ணலாங்கய்யா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கய்யா. அட, யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்சா? அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. ஊரே சேர்ந்து செய்யற மரியாதை. ஏத்துக்கிறேன். இந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க. என்ன, நானும் மாப்பிள்ள தானே. என்ன, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ள. கல்யாண ஆசை வந்துருச்சோ? என்ன, கல்யாண வயசு ஆகுதுல்ல? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பக்கத்துல நிக்கிறேன்ல, அதான் அழகா தெரியறேன். ஆனா என்ன ஆனா? மனசும் அழகா இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டாளா? மனசுல பட்டதான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம், நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. இதுல என்னப்பா இருக்கு? எதுக்கு தேங்க்ஸ்? இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது, சொல்லித்தானே ஆகணும்.
கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, லட்ச லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண புரிய தெரியல. என்னது வாய்க்குள்ளே மனவர கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. எடுத்து சொல்லு. டேய், உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டியிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு கேக்குது. கரெக்டா சொல்லிட்ட. எப்படி? ஆமா, இல்லாட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க. இதை தானே யோசிப்பீங்க. வா மாப்ள. பிரேமங்க? பிரேம் எங்க வரைக்கும் தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டி போயிட்டாரு. ஏமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில உனக்கு இந்த பணம் தேவையா? தப்புதான்யா. தப்புதான். நீ படிச்சு பட்டை வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிருவ. இவன் நிலைமை? நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையாந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா, ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறயா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம்பேத்தி எடுத்துட்டு போயிடும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற. போது நிப்பாட்டு. டேய், நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா, நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றானா? சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும். அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேட்கிறவன் கேனப்பாயில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா. எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல அப்படி தன்னம்பிக்கை வர கால் சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரே வேணானா? சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? ஏய், அத்தராத்துல என்னத்தரா போட்டு விட்டுக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது மாப்ள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊரவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்தை கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது உண்டியல் வச்சோம்ல மாப்ள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. ஓ கடவுளே. டேய், உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா, போடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்ட சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பான், இல்ல போதை மேல அடிமையா இருப்பான், இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பான். உங்க ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்கலாம் மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியா யாவோ மார்க்கெட்னு உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடா அது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல, இதை வித்துடலாம். அடா பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்டரே கை வைக்க பாக்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமா புதைக்க பாக்குறியாடா நீங்க? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்ள, என்ன பண்றது? இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல. டேய், ஒண்ணு பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யாரா இந்த ராத்திரில வர்றது? வா நண்பா, இந்தாடா நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்ள, இதை கழட்டு மாப்ள. டேய், கலட்டி ஆகணுமா? பணம் 50,000 கொடுத்துருக்காண்டா, கொடுக்கலன்னா உதப்பான். ஏண்டா, என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்க வர வச்சிங்க? அத சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே? என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே, நீ வாயால சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? நீங்க கூப்பிட்டதும் வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதடா, இவங்கிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலை பாரு. மேயிற மாட்ட நக்கிற மடுக்கு எடுத்த கதையா இருக்குடா. தூங்குற நெருப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா, என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு? சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேசாம வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா, 10 கிலோமீட்டர் நடுறத்துல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் வரேன். வரவே வேணாம்.
டேய் ஏன்டா? வீடை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ குடி போற சந்தோஷமா இருக்க. காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி ஏன் என்னமுதா திடீர்னு வந்து நிக்கிற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டேய் சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை. எந்த பிரச்சனையை சொல்ல? எந்த பிரச்சனை வேண்டாம்னு சொல்லு. ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்டே இருக்காது. தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா. முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு சொல்லு, மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடங்கார பிரச்சனை, 5க்கும் 10க்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு. மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறோம். வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறுனா தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. இன்னும் 2 வீடு வேண்டாம் எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான் நான் சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுடா. ஆமா தெரியக்கூடாது. நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியா. எதுக்குடா குடிசையை புரண்டு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு கூட இல்லாம கஷ்டப்பட்டு குடிசையை போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா. அதனால வெயிலுக்கு தான் குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில் ஜில்னு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டார்ல, அப்ப ஆமா கரெக்டா தான் ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவ வடை செட்டு கோலா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்துக்கு கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறயா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது. உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது? பிரியாணி ஏன்டா? உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ சிக்கனா மட்டனா எதுவா இருந்தா நமக்கு என்ன விட்டு வெளுக்க வேண்டியதே. டேய் சூரப்புலே, என்ன இவ்வளவு லேட்டா வர நீ? மலையாண்டிய கூப்பிட்டு சரி போயிருந்தீங்க. போ போ போ. சரிங்க. கை கொடு. சூப்பர் மாப்பிள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள்ளை செட்டியார் கடை சில்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பழம் ஜொலிக்கிறேன். அவனை போய் பிடிக்கலன்ற. அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன மத்ததுல ஓகே தானே? இல்ல இல்லையா? ஓ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாற்ற போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போறோம் மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா? இங்க பாரு எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூணு கூட்டி போகணும். வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும். மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போகணும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு அட போடா லூசு. வந்துருக்க. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாட்டு போயிட்டு வருவ? வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அது வந்து குத்த கண்டுபிடி. ஏய், இது பத்தாது. இதுவும் பார்த்தாதா? அப்ப வாரத்துக்கு 2 சினிமா பாரு. மாசத்துக்கு 3 தடவை சொந்த ஊருக்கு போ. அப்புறம் இந்த 30 நாள் கனிமூனை 3 வருஷம் ஆக்கிடுவோம். பிள்ளைய அங்க பத்துக்க, பேரை இங்க வச்சுக்க. என்ன ஐயா வந்துட்டாங்க. நீ 3 வருஷமும். நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்பா. சரி. டேய், இது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுடா. நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்க தின்ட்டாங்க உட்காந்துருக்காங்க. மிச்சம் நம்ம தானே திங்கணும். அள்ளி கொட்டு கொட்டு. நீ பேசிக்கிட்டதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்ல. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன். சரியா? மாப்ள என்னடா? நமக்கு எதிர்த்தாப்புல செக்க செடுன்னு ஒரு சவத்தை கொட்டி உட்காந்துருக்காரு. அது யாரு மாப்ள? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. கிருஷ்ணனா இருக்குமா? மாப்பிள்ளையோட தங்கச்சி மச்சான். இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? எங்கேயே தப்பு நடக்க மாப்ள. மச்சான், இந்த காலத்துல சிகப்பை விட கருப்புக்கு தானடா மவுசு அதிகம். இந்த லந்து தானே வேணாங்கிறது. இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பான். பார்க்கலனா ஏன்டா நான் ஏன் கேள்றா? அப்படிங்கிற நிஜமாதான் மச்சான். நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலாம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா. ஏ லூசு, அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏமாப்ல ஏடா கூடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல. ஏண்டா டேய், நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா?
எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடி மச்சான். சரி 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 சரி. இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, எந்திரிச்சு வெளிய போ. அசிங்கப்படுத்தி விட்டாலே. டேய் திறந்து பார். தேங்க்ஸ் மாப்ள. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம லுக் அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்பிள பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பார்த்துக்கலாம். உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? டேய் டேய் உங்கூட பேசணுங்கிற? இல்லடா, உங்களோட பேச கூச்சப்படும்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியா? கவலைப்படாத, உனக்கு தான் மச்சான். ஒரு நிமிஷம் மாப்ள. டேய் டேய் ஒரு நிமிஷம். கொஞ்சம் பொறு. ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்பிடுங்க. வணக்கம். ஐயா, வாங்க. ஐயா இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே. ஓகே. டேய். ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் சின்னது அவங்க வந்துக்கிறாங்க ப்ளீஸ். டேய் போய் மாடியை ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய் மன்னிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசைதான், ஆனா இப்ப நேரம் இல்ல. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போறோம். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் இல்ல, வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல 5 நாள் சும்மா வடை பாயசத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. டேய் கொடுத்திருக்கிறது 2 டிக்கெட் தான்டா. நீங்க 2 பேரும் தான் வரீங்க. ஆமா. நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொத்திட்டு வந்தாரு. என்னங்கய்யா? எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். என்னது? அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம். நன்றி. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போடும். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது. ஏய். இல்லங்க சாப்பிட்டு போக சொல்றேன். வாயை மூடிட்டு வா. மாப்பிள என்னடா? பீட்டர் போன் பண்ணா ஆ, ஏதோ வண்டியை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணாவன்? ஏதோ வக்கீல் மேல ஏத்திட்டான் போல. என்னடா சொல்ற? ஆமா, அதனால வந்து உன்னை பார்க்க சொன்னேன். பேசிக்கிட்டு விட்டமே. சரி போய் பாத்துறேன். எப்பா கடவுளே, இன்னைக்காவது உன்னை நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய் இந்த பாசல் ஏன்ட குறா. உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது, ரஹீமானோட தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. கேட்டியா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்ப சொல்லண்ட ஒண்ணு நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பாசல் குறா. ஆளும் மண்டையும் பறிச்சுடா. சரியான வேலையா? போ போ. அதுல போடா பக்கி. என்னடா 2 பக்கமும் ஒரே அட்ரஸ் காட்டு. இருக்குது. பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதியிருக்கா மச்சான். ஓ, அப்ப எல்லாம் ஓ செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் வேணும்ல மச்சான். எப்பாட பாவியல, அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பியிருக்க? டேய் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. பணம் மட்டும் தான் என்னது மச்சான், வாங்கி அனுப்புனதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்ள? இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலையை ஒன்ன தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாரு. என்னடா இது? ஐயோ நான் இல்ல, எவனை வெடிகுண்டு வச்சிருக்கேன். என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? எல்லா பேரும் வாய்க்கிட்டே திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சே. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்த மட்டும்தான் நல்லவே இருக்கான். அவன் தான் ஹரிச்சந்திர. அவன் யார் தெரியுமா? இங்கதான் இருக்கான். யாரு யாரு? நான் மட்டும்தான். என்ன இப்படி இப்படி பாக்குற? நம்ப மாட்டியா? என்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். சங்க கடிச்சு ராஸ்கல். பின்னாடி போ. இங்க நான் ஒருத்தன் தான் நல்லவன். இங்க வாங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் 1 வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்புடா. தீர்ப்புடா. ஐயா மன்னிச்சுக்கங்க. எங்கடாவே? டேய் நீ ஏன்டா சோகமா இருக்க? ஜமாலிடா. இதுக்கு மேல உனக்கு சந்தோஷம் மட்டும்தான். குறாப்புவா இந்த போடுங்க. நீங்க நல்லா நாடு முன்னேற.
அப்பனே முருகா, நான் படிச்சது கொஞ்சம் எங்க அப்பே எனக்கு ஒரு ஸ்பானரை கொடுத்து இந்த நட்டப்படி கட்டிக்கடா மாட்டிக்கடான்னு சொன்னேன். அதனால எனக்கு குழப்ப ஓடுது. வேலை தெரியாதவனா வச்சிருக்கேன், அவனுக்கு நான் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும். டேய் நெருப்பு கொண்டு வா. டேய் என்னடா அது? நெருப்பு கேட்டேனே. டேய் நான் சூடமத்த வைக்க தீப்படி தாண்டா கேட்டேன். நீ ஒரு சாப்ப கொடுத்துறதுக்கு தீவந்தத்தை கொண்டு வந்திருக்க. இதுல கேட்டா நான் படிச்சு சொல்றேன், ஐடி படிச்சியா இரும மாட்டு மேச்சியா? என் படிப்பை பத்தி குறை சொல்லாத. நான் படிச்ச படிப்புக்கு கோண்டா கம்பெனிக்கு போக வேண்டிய ஆளு. டேய் முதல்ல 2 நட்டு கரெக்டா மாட்டுறது கத்துக்க. அதுக்கப்புறம் கோண்டாவுக்கு போலாம், டாண்டாவுக்கு போலாம். டேய் என்னடா இது? போய் பாருடா. என்னடா அண்ணே நட்டுனே. தாடி டேய் நட்டை ஏண்டா முழுங்குனே? சேஃப்டிக்காக வாயில வச்சனே. நல்ல வேலைக்குனே நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல. நட்டை கக்கிட்டேன். இல்ல வண்டிக்காரங்க பதில் சொல்ல முடியாது. அத நீ பேசாத. நான் சூடமத்த வைக்க தீப்பெட்டி கேட்டா நீ தீவந்தத்தை கொண்டு வர. இவன் என்னடா நட்டை முழுங்குறேன். இப்படி இருந்தீங்கன்னா நான் என்னடா பண்றது? ஆவுன்னு கேட்டா கிராஸ் விட்டுன்னு சொல்றிய. அப்படி என்னத்தடா கிராஸ் பண்ணீங்க? அங்க பாரு, அவன் ஒருத்த வித்தியாசமா வரேன் பாரு. உங்களை வச்சு நான் எப்படிடா உற்சா பண்றேன்? அண்ணே வந்துட்டேனே. வா வெற்றி, பாத்துக்கிட்டே இருக்க பயவுல போய் டயர் இறக்கடா. வாங்கனே வாங்கனே. ஏ வெற்றி, உருட்டிட்டு வந்தா லேட் ஆகும்னு உடம்புல மாட்டிக்கிட்டே வந்திருக்கியப்பா. எல்லாம் உங்க ட்ரைனிங் தானே. வேலைக்கார பசங்களை தூக்கி வச்சு பேசாதீங்க, மண்டை போய் டைப் போடுவாங்க. அத நீ பேசாத. நீ என்ன உன்னாட்ட பார்ட்னரா? நீனும் லேபர் தாண்டா, அத மனசுல வச்சுக்க. ஏ வெற்றி சொல்லுங்க. நாளைக்கு புல்டோசர் டயரை கொடுத்தா கூட உடம்புல மாட்டிட்டு வந்துருவோருக்கே. டயர் என்னண்ணே, பைக்ல புல்டோசர் ஏத்திட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீ இருக்க குரங்கு. நீங்க மட்டும் தன்னால வந்து ஓடியானே. அந்த கதிர்வேலு மறுபடியும் நம்ம இடத்துல அவன் தலைவர் சிலையை வச்சுட்டானே. வச்ச சிலையை வச்ச இடம் தெரியாம இன்னைக்கே உடைச்சு தூள் தூள் பண்றோம்னே. அவங்கள ஏதாவது பண்ணணும்னே. அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே. டேய் கும்பலா போய் காரியத்தை கெடுத்துறாதீங்கடா. தனியா போய் சிலையோட தலையை எடுத்துருவாங்க. விடாத விடாத விடாத. அப்படி குத்து. டேய் என்னடா மக்கு மாதிரி உட்கார்ந்துருக்க? ஜெயிக்கும் போது கையத்தட்டுடா. அந்த தகுராம் பாரு, அவன் தான் புருசிலி. அப்ப இந்த பக்கம் இருக்கும் பெருசாலியா? அவன் தான்டா பொண்ணை தூக்கிட்டு போனவன். இவன் ஜெயிக்கும் போது மட்டும் கையத்தட்டு. போடு, அப்படி போடு, அப்படி போடு. விடாத. எப்ப பாரு குத்து சண்டை பாத்துக்கிட்டு பாக்குறதுக்கு வேற படமே கிடைக்கலையா? இந்த வயசுல பாக்குற படமா இது? சரிதான் போடி. திலகா வந்துட்டீங்க. என் பொண்ணு தமிழுங்கம்மா. அக்கா பெருசா. அக்கா இன்னும் பெருசா. அக்கா இன்னும் பெருசா. சரி, இன்னொரு பலூன் இருக்கா? கொடுங்கறல. தமிழு எங்கடா இருக்க? வந்துட்டேன்ப்பா. டேய் செந்திலு, ராத்திரி எல்லாம் கதை சொல்லுங்கப்பான்னு என்கிட்ட கேட்டேன். வீரம் வரணுங்கிறதுக்காக மரவனை பத்தியும் கள்ளனை பத்தியும் கதையை சொன்னா எனக்கு தூக்கம் வருதுப்பான்னு சொல்லி தூங்கிட்டியாடா? ஆமா, ஏன் இப்படி தலைகீழ நிக்கிற? நீங்க தானப்பா சொன்னீங்க தலைகீழ நின்றா சாதி சனத்தை காப்பாத்தணும்னு. அதான் தலைகீழ நின்னுட்டு இருக்கேன். அப்படி போடுறா என் புள்ள. அப்பா எங்கடா கண்ணு போனேன்? நீங்க தானப்பா சொன்னீங்க தினம் தினம் வாழைக்கண்ணுக்கு தண்ணி ஊத்துனா நம்ம குளம் தலைக்கும்னு. அதான் போயிட்டு வந்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இவர் பொண்ணு பார்க்காம வெளியில போகவே மாட்டாரு. முறையை எப்படி மாத்த முடியும்? கொஞ்சம் நிமிர்ந்து நில்லுங்கப்பா. இப்பதான் கருப்பு சாமி கணக்கா இருக்கீங்க. எந்த ஊர்ல கருப்பு சாமி மஞ்சள் சட்டை போட்டுருக்கு? என் மகன் பெரங்கையாலேயே புலிய அடிச்சு கொண்டான்னு இப்பதானே சொன்னேன். அவனை போய் கருப்பசாமின்னு கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ வந்துட்டியாத்தா நீ. வாய திறந்தா வெட்டு குத்து கொலதானா? ஊர்ல உன்ன மாதிரி ஆளுந்தா போதும் ஆத்தா, கலவரமே நிக்காது. இப்ப நாங்க கூட எங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு போறோம். பயந்தாங்குழி பையன். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கார்பரேஷன் ஸ்கூல் வரைக்கும் நம்மள காத்தாடி மாதிரி சுத்தல்ல வர்றாங்களே. போலீஸா இருந்துகிட்டு புழுக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது.
பேசாம நம்ம சுப்புலட்சுமி சொன்ன மாதிரியே அம்மா டேய் 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 போட் என்னடா முறைக்கிற பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே மாங்க அடிக்கிறியா டீச்சர் திட்ட மாட்டாங்க போயா டோமரே அடிக்கிறத டீச்சருக்கு தான் பா டீச்சருக்கா மாங்கா டீச்சர் மாங்கா சுப்புலட்சுமி நம்ம சுப்புலட்சுமி டீச்சரா தானே ஆவேன்னு சொன்னா அவ ஏன் இதே ஸ்கூல்ல டீச்சர் இருக்க கூடாது இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு அம்மா எங்க இருப்பா இவ எந்த மூஞ்சிலையும் நம்மால் சாயம் இல்லையே எல்லா மூஞ்சியும் சாயம் போன மூஞ்சியாவே இருக்கே இத யாருக்கிட்ட கேட்க தம்பி இந்த ஸ்கூல்ல சுப்புலட்சுமி யாராவது டீச்சர் இருக்காங்களா இருக்காங்களே இருக்காங்களா சுப்புலட்சுமி நீ இங்கேயா இருக்க தம்பி செல்லக்குட்டி கோச்சுக்கிறாடா கொஞ்சம் அவங்க யாருன்னு காட்டுறியா ஐயா ஆளே தெரியாம தான் நேரமா சுத்திட்டு இருக்கியா அப்பயா இல்லடா ஆளை தெரியும் ஆனா இப்ப அடையாளம் தான் தெரியல என்ன இவன் குழப்புறானே குழப்பமா இருக்குல்ல எஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 8 வயசு அதே வயசுல சுப்புலட்சுமின்னு ஒரு குட்டி ராட்சசி இருந்தா ஹாய் கந்தசாமி யோ யோவா லூசா நீ லூசா நானே கணக்கு வரலன்ற கான்ல இருக்கேன் நீ வேற வந்து கடுப்பேத்துறியே போயா வராங்க பாரு அவங்க தான் போ 2 ஃபிகர் வராளுங்க இதுல யாரு சுப்புலட்சுமி ஏண்டா தம்பி வேண்டாம் இவன் மரியாதை ரொம்ப கொடுக்குறேன் முன்னாடி வர பீஸு ரொம்ப சுமாராத்தான் இருக்கு எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒத்த நிலாதான் பழுத்துண்டு இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல சுப்புலட்சுமின்னு ஒருத்தி இருந்தா அது பின்னாடி வர சுடிதார் பேராத்தான் இருக்கும் எஸ் தேங்க்ஸ்ரா தம்பி கந்தசாமி அவ சொன்ன மாதிரி படிச்சு டீச்சர் ஆயிட்டா நீ இன்னும் பைலட் ஆகல பார்த்து டீல் பண்ணு டீலிங்க மட்டும் பார் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் என்ன தெரியல நான் தான் கந்தசாமி எங்க நாங்க 2 பேரும் கொஞ்சம் பர்சனல் விஷயமா பேசணும் நீங்க அதர் பர்சன் தானே கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல ப்ளீஸ் எந்த கந்தசாமி என்ன சுப்பு நீதான் என்ன பைலட் ஆக சொன்னீங்க அப்ப நீ பைலட்டா எவ்வளவோ ட்ரை பண்ணு கடைசியில் ஜீப் டிரைவராத்தே ஆக முடிஞ்சு டீச்சர் நீங்க வாங்க ஏங்க ஏங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் எரியலத்துல எண்ணெயை ஊத்துங்க இப்படி தண்ணி ஊற்றி அணைச்சிடாதீங்க நீ நினைக்கிறாள் நான் கிடையாது ஆள் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காத போ பாப்பலாம் சுப்பு போ சுப்பு போ நான் பைலட் ஆகலன்ற கோவத்துல எனக்கு தெரிஞ்சு தெரியாம மாதிரி போயிட்டு இருக்க போ இதுக்கால என் மனசை மாத்திக்கிற மாட்டேன் சுப்பு அந்த டீச்சரை பார்த்து சொல்லிட்டு இருக்க நீதாட சுப்புன்னு சொன்ன நான் சொன்ன சுப்புலட்சுமி அவங்க இல்ல அவங்க பக்கத்துல போறாங்களே அவங்க அட குழப்பத்துல பிறந்தவனே ஆள் தெரியாம அதர் பர்சன் கிட்ட சொல்லிட்டான் 50 ரூபாடு தானே ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய் ரெண்டுக்குன்னா 2 ரூபாய் ரெண்டுக்கு அப்ப 2 ரூபாடு சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்து சரி ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய் ரெண்டுக்குன்னா 2 ரூபாய் ஒண்ணுக்கு தானே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே என்னண்ணே நொட்டாங்க நின்றுட்டீங்க என்ன நொண்ணனே இந்த மாதிரி இடத்துல சோத்து கையா கொடுப்பாங்க வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா கையா கொடுனே ஏனே 2க்கு போயிட்டு 1க்குன்னு சொல்றேனே நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இட போடுறவங்க 10 ரூபா வச்சுட்டு போ இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டியும் பாரு போ அப்படி அப்படி வரனே என்ன பிரச்சனை ஜிலாக்கி நாமெல்லாம் சோந்த நேரத்திலே சோழிய முடிக்கிறவன்னு ஊருக்கு எங்களுக்கு தெரியல சரி சரி வாடா ஒரு டீயை போடுவோம் ஏய் காசை வாங்கி கல்லாவில போடு நான் பாத்துறேன் மதுரை 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 மதுரை
மதுரை மதுரை தேனி ஆண்டிப்பட்டி உஸ்லாமிட்டி கர்மாத்திரி சக்கானு டேய் மதுரை மதுரை தேனி ஆண்டிப்பட்டி உஸ்லாமிட்டி கர்மாத்திரி சக்கானு வரே மதுரை 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 அதேனி ஆண்டிப்பட்டி உஸ்லாமிட்டி கர்மாத்திரி முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே முறுக்கு 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே முறுக்கு 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே முறுக்கு 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 முறுக்கே அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே முறுக்கு 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே மூடுக்கு பாம் ஆயிட்ட போல முறுக்கு 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே எல்லாரும் சவுண்ட கொடுத்து ஆளு ஏத்தி விட்டோம்ல அத கட் பண்ணி விட்டு பாருங்க என்னடா பஸ்ஸுக்கு 2 ரூபா எடுத்தாங்கல்ல ஒரு நாளைக்கு 120 பஸ் வந்து போகுதாமா ஒரு பஸ்ஸுக்கு 2 ரூபா வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபா மிச்சம் வச்சுக்கவே மாசம் 3000 வருஷத்துக்கு 36000 3 வருஷம் லட்சத்தை சம்பாதிச்ச லட்சாதிபதி இதே பஸ் ஸ்டாண்ட்ல 10 பஸ் வாங்கி விட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தோரணைய தொடைய தட்டிட்டு போயிட்டே இருக்கணும்டா கணேசா ஆமாடா கணேசா இந்த கொமலி வண்டி வந்துருச்சுல வாடா 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 போய் போலப்பா பாப்போம்டா கொமலி 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு முறுக்கே ஆளே கம்பா கொமலி முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு முறுக்கே முறுக்கே முறுக்கு 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு முறுக்கே இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா. இந்த கல்லாப்பட்டில காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா. ஏய் வாடா இங்க கேப்போம். இங்கயா? ஐயோ மலாலி. அண்ணே எங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே. இவங்கள ஒரு வாரம் கடையில் வச்சா நம்மள பாட்ஸ் வித்துருவாங்களே. ஏனே உங்களை தானே ஏப்பா இருக்கிறவனுக்கே வேலை இல்லை, உங்களுக்கு எங்க வேலை தர்றது? இருக்கிற வேலையை கொடுனே, கொடுக்குற காசை வாங்கிக்கிறோம். வேலையெல்லாம் இல்லப்பா, வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கோங்க. அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும், உன் காசு எனக்கு எதுக்கு? சரி வாடா அடுத்த கடையை பார்ப்போம். என்னடா அண்ணே உன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. அட நீ வேறப்பா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாயந்தரம் தூக்கு போட்டு சாக போறாளா? இப்ப போனா நம்ம சரியா இருக்க. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா குடும்பத்தோட தான்டா சாகணும். வாடா அடுத்த கடையை பார்ப்போம். கணேசா இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணாம், நம்ம வேலை கட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன். பூரா சட்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா, பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சன்றனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல அண்ணே, தீப்ட்டு இருந்தா கூடனே. அண்ணே சித்திர மாச வெயில் மண்டைய பிறந்துகிட்டு அடிக்குது, பச்சை தீப்பிட்டு குப்புக்குன்னு 10 கட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மச காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? இல்ல ஒரு செட்டப்பா தான் வாழ்றாங்க. ஒரு ஐடியாவை சொல்றானே அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. பொர்றா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல கணேசா அம்பானு பிள்ளை ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ளை மயக்க மாதிரில இருக்கு. என்ன கணேசா சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா? நீ வேறக்கா 4 பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வித்தோம், அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாக்கா நீ எங்கிட்டு போய்கிட்டு இருக்க? இந்தா என் மகன் அன்னைக்கிலேயே அலர் நாக்கம்பட்டில கட்டி கொடுத்துருக்கேன்ல, பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போய்க்கிருக்கோம். டிக்கெட் 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 ஏட்டியா கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா, ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தா உன் புண்ணியத்துல ஓரமா உட்காந்து ஒரு இழுப்பு இழுத்துக்கிருவேல. எழுதி போட்டிருக்க கை பிடிக்காதீர். கரெக்டா படிச்சிட்டேன். போய் பிடிக்காத எழுதி போட்டுக்கல. என்ன ஏட்டி அப்படி சொல்லிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய பஸ்ல மாமுக்க சைலன்சர் குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு புகை விடும் போது இந்த மட்டும் ஒரு சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா? ஊர் உலகத்துல இல்லாத சட்டமா இருக்கு சட்டம். நியாயமா தான் பேசுறேன். தர்மது பெட்டியெல்லாம் இறங்குங்க. பாண்டே மூட திட்டுடா. கணேசா
பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா. ஏட்டையா பஸ்ல சாராயத்தை கடத்துறான். டிக்கெட் போட போய் அடுத்த நிமிஷம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லாதான் அமுக்குற முத ஆளை புடி. டேய் யாரு முட்டுறாது? என்னதுதான் உள்ள என்னடா இருக்கு? சாராயம். போலீஸ்காரன் வர வண்டியில சாராயம் கடத்துறியா? ஒண்ணு உங்க கண்ட்ரோல் டவுன் ஸ்டேஷனோட முடிஞ்சு போச்சு. இது ரூரல். உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. மீறி அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க. உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. 10 மணிக்கு அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல. அதை தெரிஞ்சு நான் தெளிவா கடத்துறேன். உறவுங்க பார்த்தா பொறுக்கி போயிட்டு போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல. ஏப்பே இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே? அதான் பார்க்க பங்கற மாதிரி இருந்தாலும் எம்புட்டு விவரமா பதிச்சுடான்னு பாத்தியா? எம்புட்டு நேரமா வயித்துல சுமந்துட்டே இருப்பேன். சித்திரை மாசத்துக்கு வெயில இப்படி சுமந்துகிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது. இத வேற கட்டிக்கிட்டு. ஏக்கா இப்பதான் பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி கூட்டியாந்தானே பாதியிலேயே கருவை கலைச்சிட்ட. நீ வேறப்பே வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணுல மண்ணை தூவி பூராத்துலயும் கஞ்சா கடத்திக்கிருக்கே. ஏட்டு ஒருத்தி டன் டன்னா கஞ்சா கடத்துறா, ஒருத்தன் மூட மூடையா சாராயம் கடத்துறான். இதெல்லாம் விட்டு தும்புட்டு சாராயம் வித்து குத்துமுன்னு கோர்ட்டுக்கு கொண்டு போறியே, இதெல்லாம் நியாயமாப்பா? ஏய் போஸ், என்ன தலையை சொரிஞ்சுக்கிட்டே பம்மி வந்துட்டு இருக்க? ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா. நல்லா நான் பொழுது கடனை கேட்டு வந்துடாத. ஒரு 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க. 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து. பாக்கி 500 ரூபாய் கொடுத்துன்னு வச்சுக்க. டவுனுக்குள்ளே சந்தோஷமா புழைங்கிட்டு வரும்ல. நீங்க புழங்க நாங்களா சிக்கணும். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்? டேய் என்னடா காதோட அத்துட்டு வந்திருக்க? எங்க ஆத்தா டேட்டா கொடுக்க மாட்டா. அதான் அசந்து தூங்குறப்ப நறுக்குன்னு அத்துட்டு வந்துட்டோம்ல. மாரியாத்தா என்னப்பா பெருங்கும்புடா இருக்கு? உனக்கு இல்லடா வாத்தாளுக்கு. இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா. போ போ. ஏய் வச்சு என்ன கண்ணு குட்டி எடுத்து வந்துட்டு இருக்க? நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன? நீ வேற வேகத்தை கலப்பாப்பா. எவன்கிட்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க. சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா. கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன். கொஞ்சம் சந்தோஷமா இருப்பில்ல? சரி அப்படி கட்டி போடு. கணேசா உனக்கு இதே சோழியா போச்சுப்பா. இல்லைன்னா பண்ட மாத்திர முறையா பொருளை வாங்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்கு? வேண்டாண்ட காது எடுத்து வந்து கொடுக்குறேன் சரக்குடான்னு சொல்லிட்டு இருக்க. வேண்டாண்ட கண்டுபிடி வேணான்னு கொடுக்குறேன் சரக்குடான்ற. இங்க இதெல்லாம் திருட்டு போல இருந்து வச்சுக்க. போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராய்ப்பிடாங்க. டேய் விட்றா, ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போக்கா போகணும்டா. மதுரையில இருந்து வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாமா 150 ரூபா அடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒண்ணு ஏறலப்பா. இந்நேரம் நம்ம கணேசிங்கிட்ட 50 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தோம்னு வச்சுக்க. பாம்பு அடிச்சு மாதிரி சும்மா ஜிவ்வுன்னு ஏறிக்கும்ல. நீ வேற கணேசன் இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும் தான் வித்து தண்ணி அடிச்சேன். ஆனா இந்த 6 மாசத்துல 1.5 டஜன் பசுமாடு வித்து ராசுமார் காரங்களுக்கு இலவ படி தொலைஞ்சேன். அட விடுங்கப்பா, நமக்கு சொர்க்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயில வந்துட்டு இருக்காப்ல. அங்காளி வங்காளிகளா, ஏய் கணேசன் வந்துட்டு அறியா தப்பு. ஒண்டி வீரப்பா ஆண்டவனே மகமாயும் அங்கேயே கருத்து சீத்தாலட்சுமி திருகுருநாத அழகனாச்சி மொட்டையா இருளாயி திருவேங்கட ஐயனே அரசியம்மா நாகாத்தம்மா பொன்னியம்மா வேப்பிலையம்மா வேமப்பள்ளியம்மா காளியம்மா மாரியம்மா சூரியம்மா எம்பெருமானே வடக்குமலையானே தெக்குமலையானே அகிலேத்தி ஆண்டெடுத்து அங்கால ஈஸ்வரிய சொந்த ஊரோட சுதந்திர கத்த சுவாசிக்க இந்த பூமியில கால எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல நண்பர் 2 ஏக்கர் கஞ்சா தோட்டம், 10 ஏக்கர் கஞ்சா தோட்டம், 2 சாராய பேட்டரி வைக்கணும். நீ தாண்டி தாயே ஆசீர்வதிச்சு அருள்புரியன்னு தாயே தாயே தாயே. கணேசா உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பா. மரியாதை செய்யறவங்க செஞ்சுக்க. எங்களுக்கு தங்கத்தின் தங்கம் கரணின் சிங்கம் 100 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கோடி கணேசனுக்கு மாலையை மலர் மாலையாக போடுகிறேன். ஊத்தி கொடுத்ததுக்காகவும் கஞ்சா வெட்டு நெஞ்சுக்கு நீதியாக பேச வைத்ததுக்காகவும் சிறை சென்று வந்துள்ள நம்ம அண்ணன் கணேசன் அவர்களுக்கு பிஸ்கோத் பிராந்தியை மாலையா அணிக்கிறேன். கணேசா ஏன் சார் வந்து உருவா கட்டுறப்பா? ஆகா அப்படியே போடி ஜமீன்தார பாக்குற மாதிரியா இருக்குடா. நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல.
போக்கு பாயத்தை புல்லு பண்ணு பாயிட்டு அத்து விடு. இனிமே போடியே விளையாட மாதிரி தான்ப்பா. ஏந்திரா ஏந்திரா ஓ ஏட்டு சார் இவ்வளவு நேரம் நம்மள ஓட வச்சாங்கல்ல சாரி ஆக்கன தூக்கி அவன் தோல்ல வையா தூக்கி வரட்டேன் நடக்கடா வாங்கயா கணேசா பாஞ்சாலம் குறிச்சு பிடிபட்டுருச்சுடா. டேய் வாடா கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம். அந்த டீம் நல்ல ஜாலி தான். ஏய் ஜிமிக்கி நமக்கே டிமிக்கியா உன்கிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்து கொடு. என்ன திருவிழாவில் காணாம போன மாதிரியே முழிக்கிறா? என்கிட்ட காசு இப்ப இல்ல. என்னது காசு இல்லையா? என்ன பண்ற ராஜி? என்ன இது? காசை கொடுத்துட்டு செயினை வாங்கிக்க. கணேசா இன்னைக்கு ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கா. அழகா நான் பார்த்தது இல்லடா. அவன் ஒரு லூசு பையன். அவன் எச்சிய நானே சாப்பிட்டது இல்ல. ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சிய சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. டேய் அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவல்ல? நான்லாம் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா? டேய் வடகாட்டுல போய் அவே மம்பட்டிய பிடிச்சு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் 100 150 சம்பாதிப்பாங்க. ஆனா நீ அப்படியா? காலையில 2 சாராய கண்ணை தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரமா உட்காந்து வித்துட்டு மசங்கும் போது திரும்பி வச்சுக்க ஜொலைய 1000 ரூபாய் பாத்துருவாடா. உன் சம்பாதி படிக்காசம் ஒண்ணும் வரல, ஒன்னும் சம்பாதிக்க முடியல. ஏய் இந்தப்பா சீடி. காதுல தேன் சொட்ட சொட்ட மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க காதல் பாட்டா பயிஞ்சு வந்திருக்க. அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க. ஓகேவா? சரிப்பா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க. கணேசா ஆளே ஒரு டைப்பா மாறிட்ட. நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. ஏய் கணேசா வாழை ஏத்திட்டு போற பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு. அட வாண்ணே உட்காருண்ணே. ஏய் அண்ணனுங்களுக்கு 2 டீயா போடப்பா. இந்தாண்ணே வடைய கடையை சாப்பிடுனே. கூச்சப்படாம சாப்பிடுனே. லட்சம் அழிது கோடி வருது. என்ன கணேசா குசியா இருக்க? எல்லாம் காரியமாத்தாப்பா. அதால டெய்லி உங்க பஸ் தானே வருது போகுது. உங்களுக்கு டீ வரைய வாங்கி கொடுத்து தன்ன கண்ணா தானே அதால அப்படியே அச்சு குழுங்காம கொண்டு போயிட்டு அச்சு குழுங்காம கொண்டு வருவீங்க. ராபி பண்ணாமா பாம் பிபி பாம் பாம். டேய் பாத்தியா பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா? இப்பெல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாதிரி தாண்டா இருக்கான். அப்ப போய் லவ் சொல்லு. பொருடா பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூன்னு சொன்னோன்னு வச்சுக்க. அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போகும்.